தோசை மாவினை தேவையான அளவு எடுத்துக்கொண்டு அதே அளவு தண்ணீரை சேர்த்து நன்கு கலந்து வைத்துக் கொள்ளவும். பிறகு ஒரு வாணலியில் 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி சிறிதளவு கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து நன்கு பொரிந்தவுடன் பொடியாக நறுக்கிய தேங்காய், இஞ்சி மற்றும் வெங்காயம் இவற்றை தாளித்து எடுக்கவும். கலந்து வைத்த அடைதோசை மாவில் சேர்த்து நன்கு கலக்கவும். தேவைப்பட்டால் சிறிதளவு தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்துக் கொள்ளலாம். தோசைக்கல் நன்கு காய்ந்த பின் 2 கரண்டி மாவினை ஊற்றி சில நொடிகள் கழித்து தோசையை சுற்றி நல்லெண்ணெய் விடவும். சில நிமிடங்கள் கழித்து மறுபக்கத்தை வேக வைத்து தோசையை வார்த்து எடுக்கலாம். தேங்காய் துவையல் மற்றும் மிளகாய் பொடியுடன் சேர்த்து சூடாக பரிமாறவும்.